வணக்கம் நண்பர்களை. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த கணேசனின் பித்தலாட்டம் கூடிடுச்சுன்னு சொல்லலாங்க. நம்ம மீனா கிட்ட தந்திரமாக பேசி பூர்வீக இடத்த மீனா கிட்ட இருந்து எழுதி வாங்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல தந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம மீனா சிவி வர்ஷினியோட கையெழுத்தை வாங்கிறாங்க. நம்ம சேதுவை சந்திச்சு உங்களுக்கு பூர்வீக இடம் இருக்கா அப்படின்னு தமிழ் கேட்க நேரம் ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கணேசன் பூர்வீக இடத்துக்கு நீ சைன் வாங்கி என்ன பண்ணுனா இவங்களோட சொத்தை எழுதுறதுக்கு ஆட்டை போட்டுட்டானா என்ன, இந்த கணேசன் பித்தலாட்டத்தை தோல் உரிக்கணும், இதை கவனிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் நினைக்கிறாங்க. நம்ம கணேசன் அடுத்த கட்டமாக களம் இறங்கி இந்த பிரகாஷோட உயிரை சோழிய முடிக்கணும். அவன் என்னைக்காவது ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணினது அப்படின்னு அந்த இடத்துல என்ன போட்டு கொடுப்பான். ஜெயாயோட புருஷன் தான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு நாங்கள் நம்ப வச்சுட்டு இருக்கேன். இந்த ஜனகாவா கடைசியில் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுனா என்ன வீட்டோடி விரட்டிடுவா. அதுவும் இல்லாமல் துப்பாக்கியை வச்சே சுட்டுருவா என்ன. அப்படிப்பட்ட அறைக்கு அப்போனா இந்த பிரகாஷ் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நபர்கிட்ட கால் பண்ணி ஆக்சிஜன் சிலிண்டரில் நீங்கள் எப்படியாவது விஷ வாயுவை பாய்சனை காற்றை ஏற்றி அதை சுவாசித்து அந்த பிரகாஷ் படுத்த படுக்கையிலே சுருண்டு கதையை முடிக்கணும், அந்த அளவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏசி செட் பண்ண ஆள் வர்றது மாதிரி அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு போய் நம்ம பிரகாஷின் கதையை முடிக்க பார்க்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. கணேசன் தந்திரமாக நம்ம மீனா கிட்ட நம்ம பூர்வீக இடம் ஊரில் இருக்கிறத விற்கணும் அப்படின்னு ரெடி பண்ணி நெஞ்சு வலி வரது மாதிரி சோவை காட்டி டாக்டர்கிட்ட சொல்லி நம்ப வச்சுறாங்க. அதோட நான் இறந்துட்டா என் பிள்ளைங்களுக்கு என்ன பொறுப்பு, வெண்பா உன் பையனை கல்யாணம் பண்ணணும் நீ ஆசையோடு இருந்து கடைசியில் அவள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவளுக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, அந்த பூர்வீக சொத்துக்கு நீ கையெழுத்து போட்டால் போதும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. உடனே மீனா அது என்ன கேள்வி, நான் பண்ணலாம், ஆனால் நீ ஜனகாமாட்ட சொன்னால் எல்லாமே அவங்க பொறுப்பை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல நேரம் இருக்கட்டும், இது எனக்கு பூர்வீக இடத்துல இருந்து என் பிள்ளைங்களுக்கு சேரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் அதுக்கு என்னென்னா நான் கையெழுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்ல நேரம் நீ மட்டும் போட்டால் கட்டாது, சிவியும் வர்ஷினியும் போடணும் அப்படின்னு அந்த இடத்துல மொத்த குடும்பத்தோட கையெழுத்தையும் நம்ம கணேசன் வாங்கிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் பூர்வீக சொத்தோட கையெழுத்து அப்படின்னு இவங்களோட சொத்தோட கையெழுத்தை வாங்கி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வர்ஷினி கேட்ட பணத்தை நம்ம தமிழ் கொடுக்க நேரம் என்ன வர்ஷினி கையில் இங்கு இருக்குது அப்படின்னு கேட்க நேரம் அதுக்கா எங்கள் பூர்வீக இடத்த நாங்கள் மாமா பேரில் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இது சரியில்லாத விஷயம் மாதிரி இருக்க அப்படின்னு சேருவை கூட்டு நம்ம தமிழ் கேட்குறாங்க. என்ன உங்களுக்கு பூர்வீக இடம் நிறைய உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. பூர்வீக இடமா ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் சும்மா தான் இருக்கோம், அதான் இந்த குடும்பத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா விஷயம், அப்போ பூர்வீக இடத்துக்கு நீ சயனை வாங்கி இந்த கணேசன் எந்த ஆட்டையை போட்டான் அப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழம்பி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கணேசனோட பித்தல் ஆட்டத்தை தோல் உரிக்கணும், அவன் ஏதாவது ஒரு வழியை பண்ணி என்னதாவது இந்த வீட்டை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கணேசன் தூங்குனவருக்கு பிரகாஷ் எலும்பி உண்மையை ஜனகமாட்ட போட்டு கொடுத்து துப்பாக்கி வச்சு ஜனகமாக சுடது மாதிரி கனவு கண்டது உறுத்திட்டு இருக்கு. அதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இந்த பிரகாஷ் உயிரோடி எலும்பி வந்தால் தானே அந்த உண்மையை சொல்லுவான். இவனை கொன்னுட்டா இவன் உண்மையை சொல்ல முடியாதுல்ல, அது பிறகு என்னை பற்றி ஒரு ரகசியம் அப்படியே மறைஞ்சு போவான். இப்போ என்ன பண்ணலாம், இவனை சுவாலியை முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு ரவுடிகளுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பாருங்க, ஒருத்தனுக்கு கதையை முடிக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்சிஜன் வாயுக்கு பதிலாக விஷ வாயுவை ஏற்றணும், அதை ஏற்றி கொண்டு வந்துருங்க, இங்கே ஏசி சரியாக ஆள் மாதிரி நடித்து உள்ளுக்கு போய் கதையை முடிச்சிடலாம் அவனுக்கு கதையை அப்படின்னு சொல்லுங்க. இது உயிர் போகிற விஷயம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா பணத்தை வாங்குறீங்க, அப்போ இது செய்யறதுக்கு தானே செய்யணும், கண்டிப்பாக அவனுக்கு உயிரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சரி அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு அந்த ரெண்டு நபர்கள் வராங்க. நம்ம மீனா கேட்குறாங்க, என்னன்னு இவங்க யார் அப்படின்னு கேட்க நேரம் இவன் புருஷன் படுத்திருக்க ரூமில் ஏசி நல்லா ஒர்க் ஆகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என் புருஷன் படுத்திருக்க ரூமில் ஏசி நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதுக்கு பிறகு எதுக்கு அப்படின்னு சொல்ல நேரம் உனக்கு தெரியாதுமா, மச்சான் ஒரே ரூமுக்குள்ளே சுருண்டுக்கிட்டு கிடக்காரு, அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இந்த பாரு அவரை
கவனிச்சிக்க வேண்டியது நல்லது. நம்ம இவ்வளோ வசதியாக இருக்க நேரம் அவரும் வசதியாக வாழணும்ல, அதில் கொஞ்சம் காத்தோட்டம் குறைவாக இருக்குது, அதுக்கு தான் இவங்கள வர வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எங்கள் அண்ணனுக்கு என் புருஷன் மேலே எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டான், இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதுதான் அந்த ரூமு அப்படின்னு வந்து கணேசன் வந்து அந்த நபர்களை கொண்டு விட்டுட்டு, இல்லை படுத்துருக்கான் தான் என் மச்சான், இவனுக்கு தான் இப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து, சரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து ஒருத்தரை வெளியே விட்டுட்டு யாரும் வெளியே வராமல் பார்த்துக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த நபர் போய் வந்து அந்த சிலிண்டரை தொடர்ந்து அதில் விஷவாயுவை வந்து போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா வந்து சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு இருக்காங்க. அப்போ விளக்கு திடீர்னு அணைவு, ஏதோ தப்பாக இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம மீனா வந்து குங்குமத்தை வந்து நெத்தியில் தூக்கி வச்சுக்கிட்டு தாலிக்கு வைக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து குங்குமம் தவறி கீழே விடுறது. வெள்ளிக்கிழமை அதுவுமா குங்குமம் கீழே விழுது, இது சரிவு இல்லாத விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவனிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆக்சிஜனை வந்து மாற்றி விஷத்தை பொருத்திக்கிட்டு அந்த நபர் வந்து கிளம்ப போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம தமிழ் வந்து கேமரா மூலமாக பார்த்துருக்காங்க. என்ன மாமாவோட முகத்தில் ஆக்சிஜன் மாதிரி ஒன்று ஓடுது, இவ்வளோ நாள் சும்மா தானே இருந்து இப்போ யார் கொண்டு வச்சா, இது ஏதோ ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து அப்படியே பயந்தோடு ஓடி வராங்க. வந்து அந்த ஆக்சிஜனை நீக்கிறாங்கங்க. அந்த ஆக்சிஜன் குழாய் மாதிரி இருக்க அந்த விஷ குழாயை வந்து நீக்கிறாங்கங்க. அதோட இதை பண்ணுனது யார் அப்படின்னு வந்து பார்க்க நேரம் 2 நபர்கள் வந்து ரூமில் வந்து பொறுத்தது, இது எல்லாமே வந்து கேமராவில் வந்து எவிடன்ஸாக வந்து பார்க்குறாங்க. இதை அனுப்பி விட்டது யார் அப்படின்னு வந்து இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவசரமாக எல்லாத்தையும் கூட்டுறாங்க. இந்த தமிழ் இருக்காலே நான் வந்து எந்த திட்டத்தை போட்டு இந்த மச்சானை கொன்னுடலான்னு பார்த்தாலும் இவ விட போகிறது இல்லை போல இருக்குது, இப்போ எதுக்காக இவ கூட்டிருக்கா, இப்போ இந்த அவனை ஆக்சிஜனை இப்போ தானே கொடுத்துட்டு போனாலும் இவ எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டால, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. என்ன ஆச்சு தமிழ், என்ன அப்படின்னு கேட்க நேரம் மாமா நார்மலாக தானே இருந்தாங்க, எதுக்கு அவங்க முகத்தில் இப்போ ஆக்சிஜன் மாதிரி இதை வந்து போட்டு விட்டுருக்கு, நான் எடுத்துட்டேன், இது தேவையில்லாத ஒன்று, எதுவுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் வந்து கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் மீனா அண்ணன் இது என்ன வேலை, எதுக்காக இதை இப்படி வைக்கணும், இப்போ தமிழ் சொல்லுது கரெக்டு தானே, டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணாமல் இப்படியெல்லாம் வைக்கிறது தப்பு தானே அப்படின்னு வந்து சொல்லுது. இப்போ தானே ஏசி சரியாக்கிட்டு போனவ மச்சனுக்கு காற்று சரியாக கிடைக்காது, அதனால தான் நான் இந்த ஆக்சிஜனை வச்சு விட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து டாக்டர் பார்த்துக்கிடுவாங்க, நான் இப்போவே டாக்டரை வர வைக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல டாக்டரை வர வச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் இது விஷவாயு, இது ஆக்சிஜன் இல்லை, யாரோ வேணும்னே பொருத்திருக்கு அப்படின்னு வந்து அந்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்ததே என்னோட அண்ணன் தான் அப்படின்னு வந்து நம்ம மீனா சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சிவிக்கு வந்து தெரிஞ்சு, என்ன என் அப்பாவுக்கு காற்றுக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்சிஜனுக்கு பதிலாக விஷவாயு வந்து பொருத்திருக்கியா, நீ வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணணுமாமா சொல்லு அப்படின்னு வந்து நம்ம கணேசனின் சட்டையை பிடிச்சி வந்து உழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சிவி அரண்டு போய் நிற்கிறாங்கங்க.